வணக்கம் விவாஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். பாருங்கள், இன்றைக்கி நம்ம எள்ளு பூரணம் எப்படி பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். அதே மாதிரி தேங்காய் பூரணம் ரெண்டும் சொல்லி கொடுத்துட்றேன். வாங்க இப்போ முதல்ல பூரணம் பண்ணுவோம். எள்ளு பூரணத்துக்கு எள்ளை எந்த அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன்னு பார்த்துக்கோங்க. ஒரு அளவில் நீங்கள் எந்த பாத்திரம் எடுத்துக்கிறீங்களோ அதில் பாதி எள்ளை வருங்க. எள்ளு 3 நிமிஷம்தான் மேக்ஸிமம் ஆகும் வறுக்கிறதுக்கு. பட்டுன்னு வெடிக்கும். வெடித்த உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப கருக விடக்கூடாது, அப்புறம் கசக்கும். எள்ளு லைட்டாக எண்ணெய் மேலே வெளியில் வரும். அதனால் நீங்கள் எள்ளை கரெக்டாக அந்த 3 நிமிஷம்தான் மேக்ஸிமம். பட்டுன்னு வெடிக்கும். சிம் பண்ணிவிட்டு அப்படி கலருங்க, முடிஞ்சிடும். சரிங்களா? இந்த எள்ளை வறுத்தாச்சு 3 நிமிஷம் நல்லா பட்டுன்னு இந்த மாதிரி ஒயிட்டாக பொரியும். அப்போ எடுத்துடணும். இந்த எள்ளை மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த வெல்லத்தை போட்டு பொடி பண்ணினோன்னா நம்மளோட பூர்ணம் ரெடி. ஸோ நான் இதை பொடி ஆறின உடனே இதை பொடி பண்ணிவிட்டு இதையும் போட்டு பொடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம மிக்சியில் முதல்ல எள்ளை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெல்லத்தை போட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ சூப்பராக நம்மளோட எள்ளு பூரணம் ரெடியாக எடுத்து இதே மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது தேங்காய் பூரணம் காமிக்கிறேன். வேறு ஏதாவது பூரணம்னாலும் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் நிறையா வாட்டி தேங்காய் பூரணம் போட்டிருக்கேன். இருந்தாலும் இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு வேணுன்றதுனால இந்த கப்பில் பாதி எடுத்திருக்கேன் வெல்லம். அது நனையிற அளவுக்கு தண்ணி விட்டால் போகிறோம், சும்மா நனையிற அளவுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கோபுரமாக தேங்காய் எடுத்துக்கணும். சரிங்களா? இது நனையிற அளவுக்கு தண்ணி விட்டால் போகிறோம். இப்போ இது நல்லா கரையட்டும். நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைஞ்சி அப்படியே தேங்காய் போட்டாலும் போடலாம், நல்ல வெல்லமாக இருந்தால். இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றினீங்கன்னா கரையட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி குறையட்டும், சுருங்கட்டும்னு வெயிட் பண்ணி தேங்காய் போடணும். அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன். இன்றைக்கி கரையட்டும். கரைச்சி பார்க்குறேன், வடிகட்டி பார்த்துட்றேன். ஏன்னா இந்த வெள்ளத்தில் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதை ஒரு கல் மண் கூட இல்லை. இருந்தாலும் இந்த வாட்டி தண்ணி நிறையா கொஞ்சம் ஊற்றினாலும் இதை கரைஞ்ச உடனே வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு கிளறுவோம். கெட்டி ஆகிடும் அது. சரிங்களா? இப்போ நான் வடிகட்டும் போது காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா வடிகட்டி சுண்டிடுத்து பாருங்கள் வெல்லம். வடிகட்டிட்டேன் நான், அதை காமிக்கலை, என்ன டைம் வேஸ்ட் பண்ண வேண்டான்னு. அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், ஏலக்காய் போட்டேன். இந்த மாதிரி ஒரு கோபுரம் அளவுக்கு தேங்காய் போடணும். அப்போ தான் கரெக்டாக நம்மளுக்கு சேர்ந்து வரும். கோபுரம் அளவுக்கு தேங்காய் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா செண்டு மாதிரி வந்துடுது பாருங்கள். கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்ச உடனே நல்லா டக்குன்னு உடனே வந்துடுது பாருங்கள். அவ்வளோதான், நம்மளது அப்படி சேர்ந்து வந்துட்டால் பூர்ணம் ரெடி. இறக்கிடலாம் நம்ம, ஏன்னா அந்த ஹீட்டுக்கே அது சேர்ந்துக்கும். சரிங்களா? அவ்வளோதான். கொஞ்சம் வெல்லத்தை கொதிக்க வச்சதுனால என்னாச்சு, ஜம்முன்னு போட்டவுடனே ரெடி ஆகிடுது. பாருங்கள், இப்போ எள்ளு பூர்ணம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். அடுத்தது தேங்காய் பூர்ணமும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம மோதகம் பண்ண போகிறோம். கொழுக்கட்டை பண்ணுறது நான் நிறையா போட்டுட்டேன். இப்போ மோதகம் பண்ணலாம். சரிங்களா? விநாயகருக்கு அவுள் பிடிக்கும், அப்புறம் இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிக்கும். அதான் அதாவது விநாயகருக்கு மெயினாக நீங்கள் எள்ளு கொழுக்கட்டை கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. அதுக்கு ஒரு கதையே இருக்குது, நான் சொல்கிறேன். பாருங்கள், இப்போது 1 டம்ளர் அரிசி எடுத்து நல்லா அலசிட்டு ஊற வச்சுருக்கேன் 2 மணி நேரம். இதை நம்ம என்ன பண்ணோம், மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வரணும். அரிசியை நல்லா 3 அரைச்சி எடுத்துன்னு வந்து காமிக்கிறேன். சரிங்களா? பாருங்கள், இங்கே 1 ட்ராப் நெய் போட்டிருக்கேன் அதில். அப்புறம் இதை பாருங்கள், அரைச்ச மாவை எப்படி தண்ணியாக கரைச்சின்னு வந்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சி வச்சுட்டு இதை அப்படியே ஊற்றிடணும். ஊற்றிட்டு கிளறணும். கிளறினோன்னா நல்லா வெந்துடுத்துனா நம்மளுக்கு சூப்பரான கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடும். மேல் மாவு வேணும்னா ஒரு சிட்டிக்கை உப்பு போட்டுக்கோங்க, மாவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இனிப்பு உள்ளே வைக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கிளறணும். கிளறிண்டே இருந்தோன்னா எல்லாம் சேர்ந்து வந்துடும். நல்லா மேல் மாவு வெந்துடும். உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. சொப்பு உடையாது, நீட்டாக வரும். பாருங்கள், இப்போ நான் கிளறி முடிச்சுட்டு மொத்தமாக காமிக்கிறேன். சரிங்களா? இந்த அளவுக்கு கலர் மாறணும். பாருங்கள் எப்படி வெந்திருக்கு. இந்த மாதிரி வெந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இதை தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் கையில் நல்லா பிசையணும். நான் காமிக்க அப்புறம் சொப்பு பண்ண வேண்டியதுதான். சொப்பு பண்ணிவிட்டு எள்ளு போடணும், பருப்பு போடணும், அப்புறம் தேங்காய் போடணும். எல்லாம் வச்சு மோதகமாக பண்ணலாம், இல்லை கொழுக்கட்டையாகவும் பண்ணலாம். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி மாவை இப்படி எடுத்துக்கணும்.
இதில் கொஞ்சம் வச்சுட்டோம், இந்த பக்கம் கொஞ்சம் வச்சிடணும். வச்சுட்டு இப்படி மூடிடணும். மூடிட்டு நம்ம கையை வச்சு அமுத்தணும். அமுத்தி இந்த ஓரத்துலலாம் இப்படி அமுக்கணும். கையை வச்சு இப்படி அமுக்கணும். இந்த மாதிரி அமுத்திக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அமுத்திட்டு பூரணத்தை உள்ளே போட்டுடணும். ஃபுல்லாக போட்டுட்டு இதை வச்சு அமுத்தணும். மாவை வச்சு அமுத்திட்டு இங்கே பாருங்கள், நம்மளோட மோதகம் ரெடி ஆகிடுது. சரிங்களா? இப்போ சொப்பு பண்ணி எப்படி மோதகம் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சொப்பு பண்ணிடணும். சொப்பு பண்ணிவிட்டு இந்த பூரணத்தை, எள்ளு பூரணத்தை இப்படி வச்சுட்டு அப்படியே இப்படி மூடிடணும். அவ்வளோதான். மூடி நம்ம இங்கே பாருங்கள், இப்படி கையில் இப்படி வச்சு அப்படி பிடிக்கணும். அவ்வளோதான். பாருங்கள், நம்மளோட சூப்பரான மோதகம் ரெடியாக எடுத்து எள்ளும் பண்ணியிருக்கேன், தேங்காய் பூர்ணமும் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, நல்லா வெந்திருக்கு. அதனால் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இதை பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கா. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சந்தோஷமாக விநாயகர் சதுர்த்தியை செலிப்ரேட் பண்ணுங்கள். லைக் போட மறக்கவே மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.